தொழில் அல்ல, கடமை. அப்படித்தான் எல்லோரும் இருக்க வேண்டும். நான் ஒரு சவால்லாம் விடல, எந்த தலைவர் இப்படி பண்ணாருன்றதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் செய்திருக்கிறேன், அதுதான் நான் நம்பும் அரசியல். சுயநலமற்றதாக, கடமையாக அது இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்பி வந்தவன் நான் அரசியலில். அதே பயணத்தில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த முயற்சி, இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைப்பவர்கள், அது ஒரு தமிழ் குடிமகனின் உரிமை. அந்த நிலையிலும் ஒரு கட்சித் தலைவன் என்ற நிலையிலும் நான் எடுத்திருக்கும் முடிவு, இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும், வர வேண்டும் என்பதுதான். அது என் முடிவு. என்னுடன் 40 வருடமாக, 30 வருடமாக, 25 வருடமாக, இப்படி 20-15 வருடங்களாக என்னுடன் வந்து கொண்டிருக்கும், தலைமுறையாக தொடர்ந்து என்னுடன் வந்து கொண்டிருக்கும் என்னுடைய தொண்டர்கள், ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக, நற்பணி தொண்டர்களாக மாறியவர்கள் இன்றும் என்னுடன் இருக்கிறார்கள். என்னுடைய அறிவுரையெல்லாம் கட்டளையாக ஏற்றவர்கள், அரசியலுக்கு நான் வந்த பின் கேள்விகள் கேட்டு பதிலும் பெற்று என் பாதையில் என்னுடன் தொடர்ந்து நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 9 வருடமாக அதுவும் அழுத்தமாக என்னுடன் நின்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் சொன்னால் அவர்கள் அந்நியமாக நினைத்து விடுவார்கள். அவர்களுக்கு அது நான் சொல்லிக் கொள்கிறேன். சொல்லும் போது வெற்றி பெற்ற பின்பு எங்கள் தோள்களின் தினவு கொஞ்சம் குறைந்திருக்கும். அப்போ நாங்கள் எல்லோரையும் பாராட்டுவோம், எல்லோருக்கும் நன்றி சொல்வோம். இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்த பொழுதும் உங்களை நான் ஆட்சி கட்டலில் மீண்டும் பார்க்கிறேன் என்று வாழ்த்தக்கூட இல்லை. எதிர்பார்ப்பு இது எங்களுக்கு, அதை நீங்கள் நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஒரு சிட்டிசனாகவும் ஒரு கட்சியின் தலைவனாகவும் நான் அவரிடத்தில் அதை சொல்லிவிட்டு வந்தேன். வேற என்ன முடிவு என்னன்னா, நாங்கள் அவர்களுடன் நிற்போம். இந்த சீட் எத்தனை அதெல்லாம் நான் எண்ணலை, எப்பவுமே எண்ணலை. நான் வரும்போதும் சரி, அது நீங்க எப்படி வேணா யார் என்ன சொன்னாலும் நான் இதுதான் என்னுடைய பொசிஷன். என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியில் இருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும்.